அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சேனாபதி அவருடைய கேரக்டரை தாண்டி, இந்த மேக்கப் லுக்கை தாண்டி 6 வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நீங்க ப்ளே பண்ணியிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் எடுக்கும்போது அதான் தமிழ்லேயே ரொம்ப அதிகமான பட்ஜெட்டு. பயமாகவே இருந்தது, அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான். இது நல்ல வசதியான குடும்பம். அதற்கு எப்படின்னா, வசதின்னா வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, இதில் திரட்டக்கூடிய திறமைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்கள்லாம் வந்து ஒன்று நினைப்போம், அது அடுத்த படத்தில் ஏதாவது வசதி வந்ததும் வச்சுக்கலாம் சார், நல்லா இருக்குது. அந்த படத்தில் பார்த்தோம், வெளிநாட்டு படத்தில் பார்த்தோம், பட் அவ்வளோ காஸ்ட்டும் அது பண்ண முடியாது. பிரிட்ஜான் தருவார் கோவாயை படமாக வேணால் பார்க்கலாம், நம்ம கட்ட முடியாத பாலம் அப்படின்ட்டுலாம் தோணும்ல. அதையெல்லாம் தைரியமாக இறங்கி செஞ்சுருக்காரு. அதாவது படம்னு பார்க்கும்போது எல்லாரும் படம் நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு அப்படி பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது இதில். எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. இத்தனை வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன். ஒரே படத்தில் இத்தனை கலைஞர்கள் பெருந்தன்மையுடன் ஒத்துழைத்து செய்வது. அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க, நான் எழுதினா எழுதுவேன். இப்போ என் நண்பர் வைரமுத்து இருக்கார், அவர் நான் எழுதுகிறேன் 7-8 பேரோட நான் எழுத மாட்டேன்னு நடுவில் சொல்லிட்டு இருந்தார். என்ன மாதிரி 1-2 பேருக்கு சலுகைகள் கொடுப்பார் அவர். ஆனால் இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா, வேறு யார் வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பல பேர் இதில் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க, நடன இயக்குநர்கள். அண்டு அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது, திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைவது, இதெல்லாம் எதுக்கு வம்பு? இது ஒரு நட்சத்திரமே கஷ்டம், இன்னும் இது வேறு ரொம்ப ஜாஸ்தி இழுத்து விட்டுக்கக்கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் நினைப்பது உண்டு. அதற்கு மாறாக இதில் எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷத்துடன், ஏன்னா என் கூட இருந்தாங்க, அவங்க பேசினது, விவேக்கெல்லாம் சொன்னது எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு. நெடுமுடி வேணும் போன்ற திறமைகள், இவர் சித்தார்த்த போன்றவர்கள், இவங்கள்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறது இல்லை, கொஞ்சம் நமக்கே சந்தேகம் வரும். இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே, அது நிஜமாவா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி கையில் சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க அவங்க. அதனால் நான் நம்புகிறேன், இவங்களையெல்லாமும் நான் நம்புகிறேன். இதில் இருந்த சின்ன டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இப்போ கூட நான் மேடைக்கு வந்தபோது முதல் தடவையாக ஒரே வாட்டி ட்ரெஸ்ஸை பார்த்து ஓகே சொன்னது இதுதான். இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டிருந்தேன், டைரக்டர் சார் அப்படியே ப்ரமோஷன்ஸில் கூட வேற மாற்ற சொல்லுவார், நல்லா இருக்கு சார், இல்லைன்னா அப்படி சுற்றி நடப்பார். அந்த நூலால் தான் சார் துணி பண்ணணும், இல்லை திருப்பி தள்ளி போய் நிற்பார், திருப்பி கிட்ட வருவார். அது அவர் முடிவு பண்ணுறதுக்குள்ள அது ஒரு சின்ன சேஞ்சாக இருந்தாலும் அதை சரி இது பண்ணிக்கலாம், எதுக்கும் இன்னொரு வாட்டி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு அவ்வளோ யோசிக்கிறவர். ஸோ ஒரு துணி, ஒரு நூல், ஒரு பெல்ட், தாத்தாவுடைய கத்தி, அதை வைக்கிறதுக்கான இது, அது பெட்டி, பேனா, இதையெல்லாம் நாங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னா நம்ப மாட்டாங்க. எப்பா ஒரு பேனா கொண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த படம். எல்லா விஷயத்தில் இப்போ கூட இன்றைக்கி ஒரு விளம்பரம் வந்திருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதும் கஷ்டம், உருவாக்குறதும் கஷ்டம். இதில் அதெல்லாம் எத்தனையோ காஸ்டியூம் எனக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அமிர்தா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸ் இதில் வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கு தமிழ் சினிமாவில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நான்லாம் ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துலையும் ஆரம்பித்தவன். இப்போ மிஸ் யூனிவர்ஸுங்கிறது இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க போகிறாங்கிறதே பெருமையாக இருக்குது. இதில் ஒரு சின்ன காட்சிக்கு ஒரு மிஸ் யூனிவர்ஸை நடிக்க வைக்கிறாங்க. அப்படி அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. நான் மறுபடியும் ரசிகனாகி இதெல்லாம் யோசிப்போம், சிச்சி வேணான்னு கனவு கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுக்கிட்டால் போதும்,
ஈர துணியை மடியில் கட்டிக்கிட்டு நடந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த பெருமை உண்டு. வர்த்தகத்தை மட்டுமல்ல, நம்ம நினைச்ச கனவுகளை எல்லாம் நினைவாக்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க, நானும் முயற்சி பண்ணுறேன். அதை வெற்றிகரமாக இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போன்ற முயற்சிகள் தான். அதில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பது இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவு தான் நட்சத்திர அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் விட்டு போகாது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, நிஜமாக வந்துட்டோமா, அந்த கிள்ளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு. நடிகர் திலகத்துக்கும் உண்டு, மக்கள் திலகத்துக்கும் உண்டு, அப்படின்னா உலக நாயகனும் உண்டு தானே. பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க கமல் சார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கேட்குறதுக்கே. சங்கர் சார் ஒரு இன்டர்வியூவில் கமல் சார் சொல்லியிருக்காரு, சேனாபதி தாத்தாக்கு என்ன வயசு அப்படின்னா சேனாபதி தாத்தாக்கு சூப்பர்மேனுடைய வயசு. அவங்க எல்லாருமே செல்ஃப் ப்ரொக்ளைம்டு சூப்பர் ஹீரோஸ், இவர் நீட் ஆஃப் தி அவர் சூப்பர் ஹீரோவா எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நான் பார்ட் 1 பண்ணும்போது பார்ட் 2 பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. சரி, ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மானிட்டரில் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டடி பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு இதில் ஒரு டேட்டு போட்டோம், இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி. ஆனால் இப்போ வந்து 2வது பார்ட் எடுக்கும்போது இவ்வளோ வருஷம் கழித்து எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போ வரும்போது இப்போ என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது. நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இப்போது சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அவருக்கு 118 வயசு. அவர் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டார். அவர் அந்த ஏஜில் கூட வந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார். அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் நம்ம சேனாபதியும் வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர், வர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர். இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்கும்னா டிசிப்ளின், அப்புறம் ஹேபிட்ஸ். அதாவது மெயினாக வந்து நம்ம கல்ச்சர் பார்த்திங்கன்னா இந்த தியானம், யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர். ஃபுட் ஹேபிட்ஸு, அதாவது ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டருக்கு வந்து வயசு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேனுக்கு ஏஜ் கிடையாது. இப்போ அதே பார்த்திங்கன்னா இப்போ அயன் ஃபிளமிங்கோடைய புக்கில் இப்போ வர அந்த பாண்டு கேரக்டர் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா 102 வயசு. நம்ம அப்படியே பார்க்குறோம். பாண்டு அவரை நம்ம ரசிக்கணும், அந்த மாதிரி தான் நான் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம், ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான். அவங்க எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய கோபம், ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் எல்லோரும் விரும்புவாங்க. நானும் அதான் விரும்புகிறேன். கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன். சரி, இந்த ஏஜுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வழுக்க வச்சு முடியெல்லாம் கொட்டி போய் இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்க என்னாலே பார்க்க முடியல. எப்படி எதுக்கு இப்படி பார்க்கணும், அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம். இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா, பார்ட் 1 பண்ணும்போது அப்போ வந்து ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி. ரொம்ப கஷ்டம் சாருக்கு, இப்போவும் கஷ்டம்தான், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நடிச்சிங்கன்னா வெளியில் வராது. அதை கண்ணாடியில் பார்த்து எத்தனை மடங்கு நடித்தா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும், எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடியை பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடித்தாங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிஸ் ஆகிடுச்சு ப்ராஸ்தட்டிக்ஸ். அப்படின்னும் போது நான் சொன்னது என்னென்னா, அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை. நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணார். இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறதுலாம் அந்த ஃபெசிலிட்டிலாம் அப்போ இல்லை. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, போன படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யாருக்கும் அது கமல் சார் மாதிரி இல்லையே, இல்லை கமல் சார் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. இந்த வாட்டி நான் சொன்னது லெகசி எஃபெக்ட்ஸ்ன்றவங்க தான் இந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்னது, இந்த வாட்டி ஐ வாண்ட் டு see அவர் ஆக்டர் மோர். ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸில் வந்து நம்ம ஆக்டரோடைய முகம் வந்து அந்த திக்னஸில் போயிடக்கூடாது, அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும். அப்படின்னும் போது அவங்க கரெக்டாக வந்து இந்த வாட்டி பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் வந்து கமல் சாரோடைய முகத்தையும் அந்த கேரக்டரில் இன்னும் நல்லா பார்க்கலாம். அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே,
தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நேயர் விருப்பம் எல்லாருமே என்ன கேட்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, நீங்கள் 6 டிஃப்ரெண்ட் லுக்ஸில் வரீங்க இல்லையா கமல் சார், அதையும் தாண்டி டிஃப்ரெண்ட் டயலெக்ட்ஸில் பேசியிருக்கீங்க. 22 ஸ்டேட்ஸில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க இந்தியன் 2 and 3. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய சிறப்பு அம்சங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க த்ரூ யோர் டயலெக்ட்ஸ். அதை பற்றி சொல்லுங்கள். இப்படியே மெதுவாக கதையை சொல்ல வச்சிருவீங்க பொருளுக்கு. பட் உண்மை என்னன்னா, முதல்ல இந்த படத்தை பார்க்க போகிறவர்கள், தேங்க்யூ, பார்க்க போகிறவங்க சாதாரண ரசிகர்கள், நானும் அதான்னு வச்சுக்கங்களேன். இப்போ என்ன செய்ய போகிறாங்க? இப்போ எனக்கு பதிலாக இன்னொரு நடிகரை வச்சே அவர் இந்தியன் 2 பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட தம்பி வந்துட்டாருங்க அப்படின்னு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன வழக்கமாக சொல்லுவேன்னா, அது வயிற்றுச்சல் கூட கிடையாது, அதான் பார்த்துட்டோமே என்ன இருக்குது அப்படின்னு. பழம்புளிக்கம்ங்கிற ஒன்று இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, தாத்தா வருவார், அந்த உரமம் குத்துவார், அவ்வளோதானே, அதான் பார்த்துட்டோமேங்கிறது தான். அது கடும் விமர்சனம் அதான் வைப்பாங்க ஃபஸ்ட்டு. எல்லா வெற்றிக்கும் முன்னாடியும் அது ஒன்று. தெரியுமே, சங்கர் படம்னா நிறைய பாட்டு, பிரம்மாண்டம் அவ்வளோதானே, என்ன பிரம்மாண்டம் அவ்வளோதானேவா, அதை எப்படி நம்ம போய் அவங்க கூட வாதாடுறது? அதுக்கெல்லாம் ஒரே பதில், நாம் திரைக்கதை அமைக்கும் விதம்தான். இந்த கேள்வியெல்லாம் அவங்களே பதில் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சாரி சொல்லாமல் எங்களை பாராட்டி விட்டு வெளியே போகணும். அதற்கான முன்னேற்பாடை அவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் படமே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதே கேள்வியோட தானே நான் அவர்கிட்ட போயிருப்பேன் 2வது செய்யலாங்கும்போது. அதான் பண்ணிட்டோம் சாருங்கிறது தான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கௌரவம் மரியாதை காரணமாக சொல்லுங்கள் சார் என்ன அதே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சில வியப்புகளை ஒரு கதாசிரியனாக, ஒரு நடிகனாக எனக்குள் அவரால் ஏற்படுத்த முடிந்தது. அதெல்லாம் இதில் இருக்குது. லாங்குவேஜ் பேசுகிறது, அதான் நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஏக்தச்சிக்கல்லையில் பேசியிருக்கீங்க, மரச்சரித்திராவில் வட்டார வழக்கு பேசுவீங்க, பிரம்மாண்டில் பேசியிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டோமே அப்படின்ட்டா எல்லாம் பார்த்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். த வே ஹீ ஹேஸ் brought about it, இந்த படத்துக்கும் அதற்கும் என்ன, இது சும்மா பல்வேறு ட்ரெஸ்ஸில் நிற்கிற ஒரு அலங்கார பொருளாக இல்லாமல் ஒரு காரணத்தோடு அதில் வச்சுருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுவும் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் அந்த மாதிரி வித்தியாசமான மொழிகள் வர்ற நேரத்தில் வசதியாக, நடிகனுக்கு வசதியாக ஷாட் வைக்கல, அவர் கதைக்கு வசதியான ஷாட்டு தான் வச்சார். அவர் நடிகனுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் உண்டோ, மூஞ்சியில் பிளாஸ்டர் ஒட்டி, ட்ரெஸ்ஸும் போட்டு, லைட்டு நிறையா போட்டு, ஏசிலாம் பண்ணாங்க. பட் அதுக்கெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனால் சில ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்தது. உள்ளெல்லாம் எறும்பு விடுற மாதிரி இருந்தது சார், ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி அரை மனதோடு என்னை விட்டாங்க. 3-4 நாள் மறுபடியும் வேலை செய்ய முடியல. இதையெல்லாம் கடந்து எனக்கு இப்போ இந்த காட்சி அமைப்பு சொல்லிட்டு இருந்தேன், வேற்று மொழியில் பேசணும், அதை நீளமான இதில் ஒரே ஷாட்டில் பேசணும், கரெக்டாக இருக்கணும், பல்வேறு ஆக்ஷன்ஸை அதில் சேர்த்து வச்சுருப்பார். இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தனி. செட்டில் இருந்தவங்களே அதை ரசித்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இவரே ரசித்தார் அதை. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் ரியாக்ஷன். அதெல்லாம் இருக்குது படத்தில். பட் அது ரொம்ப விளாவரியாக இப்போ நடிச்சு காட்டுன்னு சொல்லி மிமிக்ரி மாதிரி பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது. டெஃபினட்டாக இல்லை, நீங்கள் இவ்வளோ இன்டெப்த் சொல்லும் பொழுது, அந்த காட்சிகள் நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதில் ஒலிக்கும். அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். நீங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.